विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. இதுவரைக்கும் வேதங்களானது பிரம்மத்தை கர்மாவுக்கு அங்கமாக சொல்லி இருக்கு, உபாசனையை எப்படி பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி இருக்குன்னு ஒரு பூர்வபட்சம் சொன்னான். முக்கியமாக டைரக்டா இண்டிபெண்டாக சுதந்திரமாக சொல்லல, கர்மா சொல்லி இருக்கு, அதுக்கு அங்கமா பிரம்மத்தை சொல்லியிருக்கு. உபாசனத்தை பண்ணுன்னு சொல்லி இருக்கு, எப்படி உபாசனம் பண்ணணும், பிரம்மமா உபாசனம் பண்ணணும், இப்படித்தான் சொல்லியிருக்கே தவிர டைரக்டா சொல்லல அப்படின்னு ஒரு பூர்வபட்சம் வந்தால், அப்படி இல்லப்பான்னு சொல்லி பல விதமாக அதுக்கு சொன்னார். கர்மபலம் வேற, ஞான பலம் வேற, கர்மாவனுடைய ஸ்வரூபம் வேற, ஞானத்தினுடைய ஸ்வரூபம் வேற, இப்படி எல்லாம் சொல்லி அப்படியே கர்மாவனுடைய பலமா இருந்தால் அது புதுசா உண்டானதோ மாறினதோ அல்லது அடையப்பட்டதோ புதுசாக செய்யப்பட்டதோ இப்படி பதார்த்தமாகத்தான் இருக்கும். மோட்சம் இந்த நாள்ல ஒன்னும் சேரல, ஆகையால் கர்மாவனுடைய பலமா இருக்க முடியாது. அதோட மட்டும் இல்ல, உபாசனைக்கு சொல்றதுன்னு சொன்னா அது பிரத்யேக உபாசனமா இருக்கட்டும், அகங்கிரக உபாசனமா இருக்கட்டும், மற்ற உபாசனங்களா இருக்கட்டும், பத சமன்வயம் இங்க இருக்கக்கூடியதான சொன்னதான தீர் அதுக்கு சரியா வராது. இப்படி எல்லாம் புலமையை சொல்லி சித்தமான வஸ்து வேதம் சொல்லாதுன்னு சொல்லாதீங்க. தயிர் பால் முதலிய பதார்த்தங்கள்லாம் சொல்லும் பொழுது, சோமம் இவைகளை சொல்லும் பொழுது பிரம்மத்தை ஏன் சொல்லாது? சொல்றதுன்னா வேதத்துக்கு அங்கமா, கர்மாவுக்கு அங்கமாக சொல்லுன்னா கர்மாவுக்கு விருத்தமான அம்சரை எப்படி அங்கமாக சொல்லும்? இப்படி பல விதமாக சொல்லி முடிச்சிருக்கார். அதற்கு பிறகு வேதங்கள் எப்பொழுதுமே ஒரு கிரியையைத்தான் சொல்றது, இதை செய் இதை செய்யாதே எனக்கூடியதான விஷயத்தை தான் சொல்லுமே ஒழிய சித்த வஸ்துவை சொல்லாதுன்னு தாங்கள் சொன்னீல அது சரியா வராது. ஏன்னா பல வாக்கியங்கள்ல நப்ராமணோ ஹந்தவியான ஒரு வாக்கியம் இருக்கு. இப்படிப்பட்டதான நிஷேத வாக்கியங்கள்ல என்ன ஒரு பிரவருத்தி இருக்கு? பிராமணனை கொல்லாதேங்கிறது வெறுமனதான் இருக்கு. கொல்லாதேன்னு சரின்னு கேட்கிறோம், அவ்வளவுதான். நம்ம சரீரத்துல இதை பண்ணாதேன்னு ஏதாவது ஒரு உணர்வு ஏற்படுகிறதோ, ஒரு கிரியை ஏற்படுறதோ இல்ல. அப்ப விவகாரம் என்ன? அது ஒரு செயலையும் சொல்லல. பிராமணனை கொல்லாதேன்னு ஒரு செயலையும் சொல்லல அது. அப்ப யாராவது ஒருவர் எண்ணிக்காத கோபத்தோட பிராமணனை கொல்றதுக்கு போகும் பொழுது அப்ப அவனுடைய பிரவருத்தியை நிறுத்துறது, அவ்வளவுதான். அதுவும் புதுசா இதை பண்ணுன்னு சொல்லல, அவன் பண்ண தொடங்கினா பண்ணினா மகாபாபம் இதை விட அப்படின்னு காமிக்கிறது, அவ்வளவுதான். தானா நின்று போயிடுறான், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. ஆகையால் எல்லா வாக்கியமும் ஒரு மனுஷனு தூண்டுகோலாகவே இருக்கணும் என்கிற நிர்பந்தம் இல்லை. சித்தமான வஸ்துவையும் சொல்லலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. தீர்மானம் பண்ணின பிறகு இந்த பிரம்மமானது நீங்க சொல்றீங்கள, இத கேட்டா சித்த வஸ்து கேட்டா பிரயோஜனம் உண்டா? லோகத்துல ஏதாவது லாபம் இருக்கணுமோ இல்லையா அப்படின்னு கேட்டா, கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினைச்சான். இது வெள்ளி இல்லையேன்னு சொன்னா அவனுக்கு அதுல இருக்க அதை செய்யறதுக்காக போறானே அந்த பிரவர்த்திக்கிறதோ இல்லையா, அது பிரயோஜனம் இருக்கோ இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் பிரயோஜனம் இருக்கு. சம்சார துக்கம் போறதுன்னா போகலையே, வேதாந்தம் கேட்டவாளுக்கும் சம்சாரம் இருந்துட்டு தானே இருக்கேன் லோகத்துல பாக்கிறமேன்னு சந்தேகப்பட்டான். அங்கே சொன்னோம், சரீராதிகள்ல ஆத்மாவே சரீராதிகளையும் அத்தியாசத்தினால ஒண்ணு சேர்த்திருக்கான். அது பொய்யான ஞானம். இந்த பொய்யா ஞானம் இருக்கிற பரியத்தான் அவளுக்கு இன்னொன்னுல இருக்கிற ஞானம் இதுல வரும். குழந்தைகள் மேல, பணத்து மேல, மற்ற விஷயங்கள் மேல யாருக்கு அபிமானம் இருக்கோ அவளுக்கு அவைகளுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா இவாளுக்கும் துன்பம் வரும். இல்லைன்னா துன்பம் வரல. சன்னியாசிகளுக்கோ குழந்தைகளுக்கு என்னாச்சு, பணம் போச்சு, இதை பத்தி கவலை இருக்கோ இல்ல. கிரகஸ்தாளுக்கு இருக்கு. யாருக்கு அபிமானம் இருக்கோ அவளுக்கு அதனால கவலை இருக்கு. யாருக்கு அபிமானம் இல்லையோ அவளுக்கு இல்ல. குண்டம் போட்டு இருக்கிறவனுக்கு அந்த குண்டலத்துல கல்லு பத்திரமா இருக்கா நன்னா இருக்கான்னு கவனிப்பு இருக்கு. போட்டுக்காதவனுக்கு விவகாரம் இல்லை. ஆகையால்
எதுல நம்ம சரீரத்துல அபிமானம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு சரீரத்துல ஏற்படக்கூடியதான இன்ப துன்பங்கள் அவளை வாட்டுறது. யாருக்கு சரீரத்துல அபிமானம் இல்லையோ அவளை வாட்டல. சரீரத்துல அபிமானம் நான் எனக்கூடியதான தோற்றமானது பொய்யான தோற்றம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கு மேல சொல்றார், சரீரத்துல நான் எனக்கூடியதான பொய் இல்லை சார், அது உண்மை, அதன் கவுனம் அப்படிங்கிற. இப்ப இந்த கவுனம்ங்கிறதுக்கும் மித்யாங்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்க. ரெண்டும் யூசிங் இன் தி ஸ்டாண்டர்ட் சென்ஸ், அவ்வளவுதான். இப்ப லோகத்துல நம்ம பார்ப்போம், ஒன்ன இன்னொன்னா நினைச்சு பிரவர்த்திக்கிறதுங்கிறது ஒண்ணு, இதுக்கு மித்யாபூதம்னு பேர், ராங் நாலேஜ். இது வேற அது வேற தெரிஞ்ச அந்த காரியம் பண்றோம் பார்த்தால, இதுக்கு கவுனம்னு பேர். நிறைய விஷயங்கள்ல இப்படி ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, நம்ம பார்க்கணும் சாதாரணமாக. அப்ப என்ன, ஒண்ணு இன்னொன்னு தெரியாமல், இந்த ரெண்டும் வெவ்வேறு தெரியாம எங்க நடந்துக்கிறோ அந்த இடத்துல அதுக்கு மித்யாஜானம்னு பேர். கிளியரா வித்தியாசம் தெரியணும். இது வேற அது வேறன்னு நன்றாக புரிந்து கொண்டு பிறகு அத இதுன்னு சொல்றேன் பார்த்தல, வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு, அதுக்கு கவுனம்னு பேர். இப்ப சாதாரணமாக ஒரு திருஷ்டாந்த பாக்குறோம். மிளகாபடி இருக்கு, காவிப்படி இருக்கு, பக்கத்து பக்கத்துல இருக்குது. அந்த மிளகாபடி கருப்பு பாட்டல்ல போட்டான். இவன் என்ன பண்ணினா காவி பவுடர் நினைச்சு மிளகாபடி போட்டான் ஃபில்டர்ல. இது என்ன அர்த்தம்? இது மித்யாபூதம். ஏன்? அந்த ரெண்டும் இதுவும் அதுவும் வேறுன்னு தெரியல. கலரை பார்த்தா அதுவே இதுன்னு நினைச்சா போட்டான். ஒண்ணு இன்னொன்னா கருதினான், மிளகா பொடிய காபி பொடின்னு கருதினான். அவை ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சு. அதனால எப்பொழுது வித்தியாசம் தெரியாமல் ஒரு செயல் நடக்கிறதோ, இது வேறு அது வேறு எனக்குடையதான டிஃபரன்ஸ் அறியாமல் எங்க ஒரு செயல் நடக்கிறதோ அந்த செயலுக்கு மித்யான்னு அர்த்தம். அப்படித்தானே? கயிறு வேற பாம்பு வேற தெரியாததானே கயிறை கண்ட பாம்புன்னு நடுங்கினான். கிழிஞ்சல் வேற வெள்ளி வேற தெரியாதனால கிழிஞ்சலை கண்டு வெள்ளின்னு ஓடினான். அப்ப என்ன மித்யான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த ரெண்டு பொருள் இருக்கோ அந்த ரெண்டு பொருளுக்கும் இருக்க வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளாமல் இதுவே அது என்று கருதி அதுல செயல்படுவதற்கு மித்யாஜானம்னு பேர். இது வேற அது வேற கிளியர் கட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டு இதுவே அதுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு கவுனம்னு பேர். தெரிஞ்சுட்டே யாராவது பண்ணுவாளா சார்? பண்ணிட்டு இருக்கேல, எங்க பண்ணிட்டு இருக்கு? ஒரு பையன் பரீட்சை அடுத்த வாரம் இருக்குன்னாலும் படிக்கல, அவனை வெய்யல. அப்பா ஏண்டா சிம்ஹோமானவக்காக என்ன அர்த்தம்? அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம், லாஸ்ட் மொமெண்ட்ல படிச்சாலும் அவன் பாஸ் பண்ணுவான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்படி பாஸ் பண்றது. அப்ப விவகாரம் என்ன? சிம்மமானது பசிக்கிற பரியந்தம் அதோட இடத்துல இருந்து அது வாட்டுக்கு அங்கேயே இருந்துட்டு இருக்கும். எப்ப நன்னா பசி எடுத்தோ அப்பதான் எழுந்துக்கும். எழுந்து அங்கே போகும், ஏதோ ஒரு பிராணி அடிச்சு தொட்டு சாப்பிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கும். பல அழகான பிராணி பேசல, நம்ம மாதிரி அலையிறதே. எப்ப பசிக்கிறதோ அப்பதான் வேலை செய்யும். வேலை செய்ய தொடங்கிட்டுன்னா நிச்சயமாக வேலை செய்யும். அது ஜெயம்தான். அதுக்கு ஒரு பிராணியும் கொல்லாம ஒரு பிராணியும் கடைக்கலையே எண்ணிக்கைன்னு வராது. அப்படியே போகும், ஏதோ ஒரு பிராணி அடிக்கும், சாப்பிட்டு மறுபடியும் வந்துடும். இப்ப என்ன, எப்ப ரிக்வயர்டு அப்ப இருக்கும் அந்த சமயத்தில் தான் நம் காரியத்தை பண்ணி ஜெயத்தோட முடிக்கிறது சிம்மம். அதே போல இந்த பையன் நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு நாளைக்கு படிப்பான், படிச்சுட்ட நல்ல மார்க்கோட வந்துருவான். அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்படி சொல்ற இடத்துல நீங்க என்ன சொல்றேன்? சிம்மோ மாணவகா. இப்படி சொல்லும் பொழுது அந்த பையனும் இத கேட்கறான், சொல்றவனும் கேட்கிறார். சொல்றவருக்கு இந்த பையன் சிம்மம்னு அறிவு இருக்க, பிடின மயிர் இருக்கு, காட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்கு, இப்படி நான் நினைச்சுட்டு இருக்காரு. அவர் வீட்டுல தானே இருக்கார். இப்படி மயிர் இருக்க கடிச்சு விடுவானா? ஒண்ணும் இல்ல. சொல்றவருக்கும் சிம்மம் வேற பையன் வேற. ஆனா சிம்மத்தின் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கிரௌரிய சௌரிய பராக்கிரமாதிகள் காரிய தட்சத்தை அவனிடத்துல இருக்குன்னு சொல்றதுக்காக சிம்மோமனவுக்காக. இத கேட்ட அந்த பையன் இருக்கான் பார்த்தல, நான் சிங்கமாக்கம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். இவனுக்கும் இது சொல்றது தப்புன்னு தெரியும், அவருக்கும் சொல்றது தப்புன்னு தெரியும்.
ஆனா நடக்கிறதா இல்லையா? இதுக்குதான் கவுன பிரயோகம். சிம்மத்துல இருக்கிற ஒரு குணத்தை இவனிடத்துல இருப்பதாக சொல்வதனால் இதுக்கு கவுனம்னு பேர். அதே போலயே ஒரு பொண்ணு இருக்க, அந்த பொண்ணை பார்த்து அவ நெருப்புன்னா என்ன சார் அர்த்தம்? நெருப்புன்னு என்ன அர்த்தம்? மேல இருக்கிற துணி எல்லாம் எரிஞ்சு போயிடும் அர்த்தமா? இல்ல. என்ன அர்த்தம்? அவ சீலவதி, அவட்ட வயலாட்டினா அடிச்சு விடுவா, சீலம் ஜாஸ்தியா உள்ளவள் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அந்த பொண்ணு நெருப்பு அப்படிங்கிற. இந்த பொண்ணு நெருப்புன்னு சரி இது மேல வச்சு அவன் முதுகு மேல வச்சு காபியை சூடு பண்ணிக்கலாம்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் இல்லையே. இப்ப சொரவனுக்கும் கேட்கறவனுக்கும் பொண்ணு வேற நெருப்பு வேறன்னு தெரியுது. ஆனா சொல்லிட்டு இருக்கோம் லோகத்துல இப்படி பிரயோகம்லாம் இருக்கா இல்லையா? நெருப்பு சார் அப்படிங்கிற. அப்ப விவகாரம் என்ன? நெருப்புங்கிறதுக்கு சுத்தம்னு பாவக்கான்னு பேர் நெருப்புக்கு. அதே போல இவளும் சுத்தமானவள் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பாவக்கான்னு லோகத்துல இருக்கிற நெருப்பவள் அப்படின்னு சொல்றோம். இது போல பிரயோகங்கள் லோகத்துல உண்டு. இப்ப மிச்சான்னு என்னன்னு தெரிஞ்சுட்டோம், கவுனம்னு என்ன தெரிஞ்சுட்டோம். எங்கு ரெண்டு பொருளுக்கும் வித்தியாசம் அறியப்படாமல் ஒன்ன இன்னொன்னாக சொல்லுகிறோமோ அதுக்கு மித்யா பிரயோகம்னு பேர். எங்க ரெண்டு பொருளுக்கும் வித்தியாசம் நன்றாக முன்னாலேயே சொல்றவனுக்கும் கேட்கிறவனுக்கும் வித்தியாசம் அறியப்படுகிறதோ இருந்த போதிலும் சொல்றோமோ அதுக்கு கவுனம்னு பேர். அதே போலயே நிர்குணமான பரமாத்மா, அவரிடத்துல ஒரு குணமும் இல்ல, இருந்தாலும் எங்கேயோ இருக்கிற குணங்கள்ல இவரிடத்துல இருக்கா போல வச்சு சொல்றோம். ஆனால்தான் கவுன நாமக்கள். யானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மன ரிஷிபி பரிகீதானி தானி வட்சியாமி பூதையே அப்படி. ஆகையால் கவுனம் வேற, கவுன பிரயோகம் வேற, மிச்சா பிரயோகம் வேற. இப்படி இருக்கும் பொழுது இப்ப இது புரிஞ்சுட்டோமா? இப்ப நான் சொல்றேன், ஆத்மாவும் சரீரமும், ஆத்மாவை சரீரம் நினைச்ச பிரயோகம் பண்ணிருக்கோம். கை அசைஞ்சால் நான் அசையறேங்கிறேன், கண்ணு பார்த்தா நான் பார்த்தேங்கிறேன், காது கேட்டா நான் கேட்கிறேங்கிறேன். யோஜனை பண்ணி பாருங்க, ஆக்சுவல் டூயர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எது? சென்ஸ் ஆர்கன்ஸ். அவ்வளவுதானே பண்றது. கண்ணுன்னா பாக்கறது, காதுன்னா கேட்கறது. ஆனா விவகாரம் என்னன்னு நாம் பண்றேங்கிற. இப்ப ஆத்மா ஒரு பக்கத்துல இருக்கு, புலன்கள் ஒரு பக்கத்துல இருக்கு. புலன்கள் எல்லாம் வேலை செய்யறது, நான் வேலை செய்யறேன்னு அதோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிருக்கேள். ரெண்டு பொருள் இருக்கு, ஆத்மான்னு ஒரு பொருள், சரீராதிகள்னு ஒரு பொருள். இந்த சரீராதிகள் பண்ணும் பொழுது சரீராதிகள்ல இருக்கக்கூடியதான் தர்மங்களை ஆத்மாவில சேர்த்து, நான் குண்டா இருக்கேன்னு ஆத்மாவா குண்டா இருக்கேன், குண்டா இருக்கிறது சரீரம் சார். அப்ப இந்த தர்மத்தை அதோட சேர்த்து வச்சிருக்கல. இப்படி ஒரு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் டூ திங்ஸ் ஏற்படுறது. சிம்மமானவகா இதம் ரஜதம், இது மாதிரி கிழிஞ்ச வேற வெள்ளி வேற, கிழிஞ்சலே வெள்ளின்னு நினைச்சள். அதே போல சிம்மம் வேற பையன் வேற, சிம்மமானவகான்னு சொன்னேள். இதுல எந்த கோஷ்டியில இது சேரும்? சரீரம் வேலை செஞ்சா நான் வேலை செஞ்சேன்னு சொல்றானே, ரெண்டு பொருள் ஒன்னா கருதி சொல்லிருக்கல, இது மித்யா ஜானமா குணஜானமா கவுன ஜானமா இப்படிங்கிற விவகாரம். எதுவா இருந்தா உமக்கு என்ன சரி, மேல கிளாஸுக்கு போக வேண்டியது தானே, சொல்லாதீங்க. ஏன்னா கவுனமா இருக்குமேயானால் அதனுடைய எஃபெக்ட் வேற, மித்யாபூதமா இருந்தா அதனுடைய எஃபெக்ட் வேற. கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்ச, இது என்ன? இதுவும் ஐடென்டிபிகேஷன் தான். ஆனா ஒன்ன இன்னொன்னா கருதினேள். ஆனா இது என்ன பண்ணிட்டு தெரியுமோ, பாம்புன்னு பயந்து ஓடி இவனுக்கு வேத்து கொட்டி ஓடி தூணுல முட்டின்ட்டு தலையில அடிபட்டு இவ்வளவு ஏற்பட்டிருக்கு. வெறும் என்னாச்ச, கயற பாம்புன்னு பார்த்தான். அங்க பாம்பு இல்ல, வெறும் கயிறு தான் இருந்தது. ஆனா கயற பாம்புன்னு பார்த்ததுனால இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கு சார். அதே மாதிரி ஒரு பையனை சிம்மம்னு சொன்னதுனால ஒரு ப்ராப்ளம் வரல. சிங்கம் பாட்டுக்கு அங்கே காட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு, இந்த பையன் பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, சொல்றவனுக்கும் தெரியும் இல்லேன்னு, கேட்கறவனுக்கும் இல்லேன்னு தெரியும். ஒரு ஆக்ஷன் ஒரு நஷ்டமும் வரல. ஒண்ணுல இருக்கக்கூடியதான சுகதுக்கங்கள்ல இன்னொன்னுல ஓடல. எது? கவுன பிரயோகத்துல. மிச்சா பிரயோகத்துல இதுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பதார்த்தங்களும் அங்க ஒட்டின்னு இருக்கு. இதுதான் வித்தியாசம். இப்ப என்னாச்சு,
சரீரத்தை ஆத்மாவையும் மித்யா பிரயோகம்னு சொன்னேளையானால் அப்ப சரீரத்துல வரக்கூடியதான எல்லா விதமான இன்ப துன்பங்கள் எல்லாமே ஆத்மாவுக்கு வந்து சேரும். கவுனப்பிரயோகம்னு சொன்னேன்னா இதுல இருக்கிறது அதுல வராது. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப என்னன்னா கவுனப்பிரயோகமா இருக்கட்டுமேங்கிறான் பூர்வபட்சி. சித்தாந்தி அப்படி இருந்தா தேவலைப்ப மிச்ச பிரயோகமா இருக்கிறதுனால்தான் சரீரத்துக்கு எது வந்தாலும் முதல்ல ஆத்மாவுக்கு தொந்தரவு பண்றது. யாராவது உங்களை பார்த்து அழகா இல்லைன்னார், எவ்வளவு கவலைப்படுறேன், இழைச்சி போயிட்டேன்னா அவன் போகல, அவன் சொன்னான் 2 தரம் சொன்னதுமே நிஜமாவே இழைச்சு போயிட்டார். விவகாரம் என்னன்னா, ஐயோ நான் போயிட்டேனா, இந்த ரேட்ல இழைச்சு போயிட்டேன்னா அடுத்த வாரம் பிராணம் போயிடுமேங்களாம். அப்படி அந்த அளவுக்கு ஒரு பயம் வேற வருதோ இல்லையோ. அப்ப என்ன, சரீராதிகள்ல ஆத்மாபிமானம், ஆத்மாவில சரீராபிமானம், இது மித்யாபூதம். அறியாத்தனத்தினால ஒன்ன இன்னொன்னா சேர்த்தவை, அறிந்து சேர்க்கவில்லை. அறிந்து சேர்த்தால் கவுனப்பிரயோகமா ஆகும். இது மித்யாபூதமாக அறியாமையினால வந்ததுனால ஒன்ன இன்னொன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய வித்தியாசம் தெரியாமல். இப்படி நிறைய தரம் ஆறுது. டே டு டே லைஃப்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், பின்னால வந்து படால்னு போட்டார். திரும்பி பாக்குறாரு, யாரான்னு. அவர் பார்த்ததுமே திரும்பி சாரி சார்ட்டான். என்ன இப்படி சொல்றாரு, அடிச்சு விட்டு வேற சாரி சார். இல்ல சார், உங்க முதுகு எங்க ஃப்ரெண்டு முதுகு மாதிரியே இருந்ததுட்டான். இது என்ன பிராரப்தம்னா, இது ஒன்றும் பண்ண முடியாது. அவனு பின்னால முதுகு பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு முதுகு மாதிரி இருந்ததா, அதே கலர் சொக்கா போட்டுன்றதா அடிச்சு விட்டார். திரும்பி பார்த்தா இப்ப வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. இப்ப அடிச்சது வலி இவருக்கு தானே வந்தது. இப்ப காரணம் என்ன, அந்த யார் அடிச்சானோ அவனுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு முதுகுக்கு இவனுடைய முதுகுக்கு வித்தியாசம் தெரியலை. தெரியாதனால என்னாச்சு, மித்யாஜானம். மித்யாஜானத்தினால என்னாச்சு, அந்த அடி இவருக்கு விழுந்தது. கவுனமா இருந்தால் நிச்சயமா விழாது. இதான் வித்தியாசம். இப்ப நம்ம பார்ப்போம். யதாஹோ அத்ராஹோ, இங்கு தேகாதி வியதிரிக்தஸ்ய ஆத்மனஹா, சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படி இருக்கும் பொழுதும் ஆத்மீயே தேகாதவ் அபிமானஹா, நம்மளுடைய சரீரத்துல நான் என்று நினைக்கிறது கவுனஹா நமித்யா, இது கவுன பிரயோகம், மித்யா பிரயோகம் இல்லை. நோயிங் தி டிஃபரன்ஸ், ஒன்ன இன்னொன்னா தெரிஞ்சு பண்ணினா கவுனம்னு பேர். வித்தியாசம் தெரியாமல் ஒன்ன இன்னொன்னா கருதினா மித்யாபூதம். இது வித்தியாசம் கிளியரா தெரியுமே, ஆத்மா வேற சரீரம் வேற எனக்கு தெரியுமே, தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான் பூர்வபட்சி. இல்லப்பா அறியாத்தனத்தினால பண்ணிருக்கேங்கிற சித்தாந்த. கவுனஹா நமித்யா இதி சேத் ந பிரசித்த வஸ்து பேதஸ்ய கவுன முக்கியத்துவ பிரசித்தே. எங்க வஸ்து பேதம் இருக்கோ, சிம்மம் வேறு பையன் வேறு, நெருப்பு வேறு இந்த பெண்ணு வேறு அப்படின்னு எங்க டிஃபரன்ஸ் முன்னாலேயே அறியப்பட்டிருக்கோ அது கவுனம். அதான் சொல்ற, பிரசித்த வஸ்து பேதஸ்ய கவுனத்துவ முக்கியத்துவ பிரசித்தே. எஸ்யஹி பிரசித்தோ வஸ்து பேதா, எங்க வஸ்து பேதம் இது வேறு அது வேறு எனக்கூடியதான வஸ்துக்களுடைய பேதம் பிரசித்தமாயிருக்கோ, யதா எப்படி, கேசராதிமான் ஆக்கிருதி விசேஷா, கேசரம் பிடரிமயிர். இத சிம்மத்துக்கு கழுத்துல நிறைய முடி இருக்கும், அதே போல குதிரைக்கும் இருக்கும். இந்த பிடரிமயிர் இருக்கக்கூடியதான பொருள் இருக்குது, அத தானம் பண்ணப்படாதுன்னு இருக்கு. குதிரை தானம் பண்ணப்படாது, சிங்கத்தை தானம் பண்ணி நீங்க வாங்கி போயில தானம் பண்ண மாட்டார். விவகாரம் என்ன, கேசராதைகளை தானம் பண்ணப்படாது தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த கேசரம்னு என்ன அர்த்தம், பெருமை. அந்த கேசராதிமான் ஆக்கிருதி விசேஷா, இப்படிப்பட்டதான ஒரு உருவம் உள்ளதானது, அன்வய வியதிரேகாபியாம் சிம்ம சப்த வாச்சா. இந்த சிம்ம சப்த பிரத்யய பாக், சிம்ம சப்தத்தினால சொல்லப்படுகிறது. சிம்மம்னு என்ன சார், பிணைமயிர் உள்ள காட்டுல வசிக்கக்கூடியதான ஒரு குரூரமான ஒரு பிராணிக்கு சிம்மம்னு பேர். அதான் கேசராதிமான் ஆக்கிருதி விசேஷா சிம்ம சப்த பிரத்யய பாக், சிம்மம் எனக்கூடியதான சொல்லால கூப்பிடப்படுகிறது. முக்கிய அந்யா பிரசித்த, இதான் சிம்ம சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம். சிம்மம்னா என்ன அர்த்தம், காட்டில் இருக்கக்கூடியது, படிரமயரோட கூடி இருக்கிறது, குரூரமான ஜந்து.
ததஸ்ட அந்யஹா புருஷா, அதை விட இன்னொரு புருஷன் இவன் வேறு. இவர் யாருனர்? பிராயிகைஹி சௌரிய கிரௌரியாதிபி சிம்மகுணை சம்பன்ன. இன் ஜெனரல் சிம்மத்துக்கு இருக்கக்கூடியதான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்க? சௌரியம், பராக்கிரமம், காரியத்தை எடுத்த டக்குன்னு முடிக்கிறது, அத நிச்சயமாக ஜெயத்தோட முடிக்கிறது. இப்படிப்பட்டதெல்லாம் அதையே மாட்டார். ஆரம்பிச்சா காரியத்தை முடிச்சுட்டு தான் உட்கார்வார். இப்படி சில குணங்கள், சில குவாலிட்டிஸ் இருக்குல்ல. சில பேர் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கான் சார், 10 மணி நேரமா ஒன்னும் ஆகல. இன்னொருத்தப்பானா தக்க தக்கன்னு 2 நிமிஷத்துல முடிச்சு விட்டு வந்துட்டான். இது லோக்கத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சில பேர் ஸ்லோ மூவிங், சில பேர் ஃபாஸ்டா பண்றான். ஒரே காரியத்தை பண்ணக்கூடியதான காரியத்தை காலம் எழுது ராத்திரி வரைக்கும் வீட்டை தொடச்சுட்டே இருக்கா ஒரு மாமி. அது ஒண்ணுதான் பண்றா, ஒண்ணு வேற ஒண்ணும் கிடையாது. மீதி பேர் டக்கு டக்குன்னு முடிச்சு விடுறா. அது லோகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சுவாவம். அதே போலயே இவன் எப்படி இருக்கான்? கிரௌரிய சிம்மம் எப்படி கிரௌரிய சௌரிய பராக்கிரமங்கள் இருக்கோ அப்படி இருக்கான். அப்படி சம்பன்னா சித்தா தஸ்ய புருஷே சிம்மசப்த பிரத்யயோ கவுணவோ பவதா. அந்த மனிதனை கண்டு இவன் சிம்மம் என்றதான அறிவும் வருது, இவன் சிம்மம் என்று சொல்லவும் சொல்றான் லோகத்துல. அதான் சிம்ம சப்த பிரத்யஸ்ட, இவன் சிம்மம் என்று சொல்லப்படுகிறதும் இவன் சிம்மம் என்று கருதப்படுகிறதும் சில சமயத்துல நாம எடுத்து சொல்லல, அவன் முடிச்சிருவான் சார் அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். அது பிரத்யம். அயம் சிம்மான்னு சொல்றது சப்த பிரயோகம். சில சமயத்துல தாட் இருக்க, சில சமயத்துல ஆக்சுவலா வேர்டை யூஸ் பண்றான். சிம்ம சப்த பிரத்யோ கவுணவோ பவதா. நான் அப்பிரசித்த வஸ்து பேதஸ்ய, எப்பொழுதுமே பேதம் தெரியலேன்னு இந்த பிரயோகம் வராது. எங்க கிளியர் கட் டிஃபரன்ஸ் தெரியறதோ அங்கே தான் இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தஸ்யது அந்யத்ர அந்ய சப்த பிரத்யோ பிராந்தி நிமித்தோ ஏவ பவதா ந கவுணோ. தஸ்யது எப்ப அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையோ அங்கே அந்யத்ர அந்ய சப்த பிரத்யோ, இன்னொன்னுல இன்னொன்னு சப்த பிரத்யம் பிராந்தியினால ஏற்பட்டது. எப்படி? சுக்தி ரஜதம், கிழிஞ்சல்ல வெள்ளி, காயத்துல பாம்பு. அதே போல எங்க வித்தியாசம் தெரியலையோ, முன்னாலேயே தெரியலையோ அங்கே அது பிராந்தி. பிராந்தி நிமித்தம் ஏவ பவதா ந கவுணம். யதா எப்படி? மந்தாந்தகாரே ட்வைலைட். மந்தாந்தகாரம்னா ஒரு ஈவினிங்க ஈவ் லைட்டுங்கிறான். முன்னால ட்வைலைட்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப ஈவ் லைட்டுங்கிறான். என்னடா சாதாரணமா அவ்வளவு நன்னா தெரியாத ஒரு நிலையில அந்த மந்தாந்தகாரே ஸ்தானுரயம் இது அகிருக்கியமான விசேஷே. ஒரு மொட்டை மரம் நிக்கிறது கிராமாந்தரத்துல, அது தூணு, அது மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஸ்தானுரயம் இது அகிருக்கியமான விசேஷே, இது தூணு இது மனிதன் என்றதான வித்தியாசம் தெரியலை. தூணை பாக்குறான், மனுஷன்னு பயந்துட்டான். பயந்துட்டு புருஷ சப்த பிரத்யோ ஸ்தானு விஷயோ, அந்த தூணுல இவன் புருஷன் எனக்கூடியதான சொல்லையை உபயோகப்படுத்துகிறான். புருஷன் என்று கருதவும் கருதுகிறான். சில புருஷனோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். சில அங்கே அந்த புருஷன் இருக்கான்னு தட்டி கூப்பிடுறான். புருஷ சப்த பிரத்யமும் இருக்கு, புருஷ சப்த பிரயோகமும் இருக்கு. புருஷ சப்த பிரத்யோ ஸ்தானு விஷயோ ஒண்ணு. யதாவா இன்னொரு எக்ஸாம்பிள், சுத்திகாயாம் அகஸ்மாத் ரஜதமிதி நித்தியோ சப்த பிரத்யோ. கிழிஞ்சல பார்த்தா மட்டும் மத்தியானம் 11 மணிக்கு கிழிஞ்சல் பூர்வம்னு போட்டு வச்சிருக்க, பளபளன்னு பிரகாசிக்கிறது. இவ்வளவு வெள்ளியை யாரு கொண்டு வந்து போட்டாங்க இங்க அப்படின்னு வெள்ளின்னு ஓடுறான் எடுத்துன்னு போறதுக்கு. அப்படி யதாவா சுக்திகாயாம் கிழிஞ்சலில் அயம் அகஸ்மாத் ரஜதமிதி நிச்சிதௌ சப்த பிரத்யோ. ஒரே தரம் இது வெள்ளி அப்படின்னு நினைச்சுண்டு அதை நினைக்கிறான், எடுத்துக்க போறான். தத்வது அதே போல தேகாதி சங்காதே, இந்த சரீரத்துல ஆத்மான்னு நினைக்கிறேன் சார். தேகாதி சங்காதே அகமிதி நான் என்று. சரீரத்துல நான் எல்லோருக்கும் அபிமானம் இருக்கேன். நான் வெளுப்பா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், இப்படி எல்லாரும் நினைக்கிறாளோ இல்லையா? சரீரத்தை நான் எப்படி நினைப்பேன்? நான் வேற சரீரம் வேற. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கப்ப உங்க சரீரம் சின்னதா இருந்தது, அந்த சரீரத்தையும் நான் தான் சொன்னேன். கல்யாணம் ஆன்றப்ப நடுவு சரீரமா இருந்தது, அதையும் நான் தான் சொன்னேன்.
40 வயசுல சரீரம் ஒரு மாதிரி இருந்தது, அப்போ நான் தாங்கிறேன். இப்ப அகோரமா போச்சு, அகோரே பியோன் தான் ஆச்சு. ஆனா இப்பவும் நான் தான் சொல்றேன். சரீரம் மாறினாலும் நான் மாறலையே. அப்ப சரீரம் வேற, நான் வேற தானே. இருந்தாலும் நான் வெளுப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், ஏன் சார் சொல்றேன்? அப்ப சரீரத்துக்கு ஆத்மாவுக்கும் கலந்துன்னா சொல்லிட்டு இருக்கோம். அதான் சொல்றார். ததா தேகாதி சங்காதே, தேகாதி சங்க, தேகம், புலன்கள், கர்மேந்திரியங்கள், மனசு, இந்த கூட்டத்தை அகமிதி நிருபசாரேண சப்த பிரத்யயோ, உபசாரமே இல்லாமல் முக்கியமாகவே அது வேற, அது இதனுடைய குணம் அது இருக்க. ஏதாவது தெரியறதா உங்களுக்கு? சரீர தர்மங்கள் ஆத்மாவில் இருக்கா போலையும், ஆத்ம தர்மங்கள் சரீரத்தில் இருக்கா போலையும் ஏதாவது தெரியறதோ? ஒன்னும் தெரியல. இல்லாத போனாலும் சரீரத்துல நானுங்கிறேன். என்ன பண்றது? நிருபசாரேண சப்த பிரத்யோ ஆத்ம அனாத்மோ அவிவேகேன, ஆத்ம அனாத்ம அவிவேகேன உற்பத்தியமானோ. இது ஏன் சார் உண்டாச்சுன்னு, ஆத்மா இப்படி இருக்கு, அனாத்மா இப்படி இருக்கு, கிளியர் கட் டிஃபரன்ஸ் தெரியல. ஆத்மா சரீரத்தோட வேறுன்னு தெரியறதே தவிர அந்த ஆத்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தெரியறதோ நமக்கு? சிம்மம் வேற பையன் வேறன்னு தெரியறது. சிம்மத்தை காட்டுல பாத்திருக்கான், காட்டுல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான், பிடின மயிர் உள்ளதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான், இவன் மொட்டை அடிச்சுட்டு இருக்கான்னு தெரியும். இருந்த போதிலும் வித்தியாசத்தை கருதி புரிந்து கொண்டு பேசுறான் கவனப்பிரயோகம். இங்க வித்தியாசம் தெரியலை. ஆகையால் கதம் கவுனோ சக்கியம் வதிதும் ஆத்ம அனாத்ம விவேகினாமபி பண்டிதானாம் அஜாவிபாலானாமிவ அவிவிக்தௌ சத்ய பிரத்யயோ பவதா. ஆத்ம அனாத்ம, அதே போலயே சில சமயத்துல ஆத்ம அனாத்ம விவேகினாமபி, வேதாந்தம் வாஸ்து ஆத்மா வேறு அனாத்மா வேறு, இந்த சரீரமானது மாம்சம், இதுக்குள்ள ஒரு சைத்தன்யம் முன்ன இருக்கு, அதுதான் ஆத்மா, இப்படி எல்லாம் தெரிஞ்சவா கூட அவ விவகாரம் பண்ணும் பொழுது, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வரும் பொழுது, உங்க ஆத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னதுமே என் சரீரம் மட்டும் வரும்னா எப்படி இருக்கும்? உங்க ஆத்துல பிராணனோட வந்தா தானே வரும். என்ன சரீரம் தானே, நான் சரீரம்னா அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆத்மா அனாத்ம விவேகம் உள்ளவாள் கூட லோகத்துல டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல வரும் பொழுது அதை ரெண்டு கலந்துதான் சார் பேசுறான். எப்படி? அஜாவிபாலானாமிவா, அஜான ஆடு, அவின செமறி ஆடு, ஆடு மேய்க்கிறவன் மாதிரின்னு. அஜாவிபாலானாமிவான்னு என்ன அர்த்தம்? ஆடு மேய்க்கிறவன். ஏண்டா அவனுக்கு இந்த சாஸ்திரிய விவகாரமே கிட்ட வராதான், ஒன்னும் வாசிக்கிறதே கிடையாது, ஸ்கூலே பார்க்காதவா. அப்படி இருந்தா பழக்கத்துல. இப்ப அவளுதான் ரொம்ப படிச்சிருக்கா, அது விவகாரம். இருந்தாலும் அஜாவிபாலானாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் அறியாதவர்கள், சாஸ்திரிய வாசனை சிறிதேனும் இல்லாதவர்கள் எப்படி கடந்துக்கிறாளோ அப்படியே நடந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ததா பண்டிதானாமபி, வாசிச்சிருக்கா 2 சாஸ்திரம் இருந்தாலும், அஜாவிபாலானாமிவ, அஜபாலானாம் அவிபாலானாம், அது மாதிரி அவிவிக்தௌ சப்த பிரத்யயோ பவதா, வித்தியாசத்தை கருதாமலேயே பண்ணிட்டு இருக்காளே. சரீரம் கருப்பா நான் கருப்பேன்னு இருக்கேங்கிறது, சரீரம் நீளமா இருந்தா நான் நீளமா இருக்கேன்னு சொல்றது, இப்படித்தானே ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது. பவதா தஸ்மாத், ஆகையால் தேகாதி வத்திரிக்த ஆத்மாஸ்தித்வவாதினாம் தேகாதோ அகம் பிரத்யய மித்யைவ ந கௌணா. ஆகையால் தேகாதி வத்திரிக்த ஆத்மாஸ்தித்வவாதினாம், சரீரத்தை விட வேறாக ஆத்மா இருக்கு என்று சொல்றவாள, அப்படின்னு இப்படி இருக்கிறவா வைதிகாள். நாஸ்திகாள் சரீரமே ஆத்மாங்கிறான். இந்த நாஸ்திகாள்லாம் என்ன சொல்றா? இந்த சரீரத்தை விட வேற ஆத்மான்னு ஒண்ணு இல்ல, சரீரம் தான் ஆத்மா, இத ரட்சிச்சுட்டு இருக்கோ. கடன் வாங்கினாலும் சரி, நெய்ய சாப்பிடுங்க, ருணம் கிருத்வா கிருதம் பிபேத், இது சௌக்கியமா இருக்கணும், இது போச்சுன்னா அதோட மோட்சம், மனு பிறவி கிடையாது இப்படின்னு எபிக்யூரியன் பிலாசபி சொல்றான். வெஸ்டர்ன் பிலாசபியில அது ஒண்ணு இருக்கு, எபிக்யூரியன் பிலாசபி. அவன் என்ன சொல்றான்னு, ஈஸ்வரன் உலகத்தை உண்டு பண்ணாய், நாமெல்லாம் பிறந்ததெல்லாம் ஆக்சிடென்ட், ஏதோ பிறந்துட்டோம், இந்த ஜன்ம கர்ம இந்த விவகாரம் எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி நாஸ்திகன்லயே வடிகட்டின நாஸ்திகன் அவன். அப்படிப்பட்டவா மாதிரி இல்ல,
ஆஸ்திகால் எல்லோரும் என்ன சொல்றோம், வேத பிரமாணத்தை ஒத்துண்டிருக்கோம். சரீரத்தை விட வேற ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. மரணானந்தரம் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போறது, இவன் பண்ணின சுகதுக்கங்கள்ல அனுபவிக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா ஆஸ்திகா. ஆகையால் அவள்லாம் சரீரத்தை விட ஆத்மா வேறா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. தேகாதி வியதிரிக்த ஆத்ம அஸ்தித்வவாதினாம் தேகாதவ அகம் பிரத்யா. தெரிஞ்சுட்டு கூட சரீரம் கருப்பா இருந்தா நான் கருப்பா இருக்கேங்கிறது, சரீரம் வேலை செஞ்சா நான் வேலை செஞ்சேங்கிறது, இப்படி எல்லாம் சொல்றாளோ இல்லையோ. இது என்ன மிச்சைவ ந கவுணா. ஆயால் மிச்சா பிரத்யய நிமித்தத்வா சசரீரத்வஸ்ய. ஆயால் இந்த சசரீரத்துவம் இந்த சரீரத்தோட கூடியிருக்கிறது என்கிறது எதனால சார்? பொய்யான அறிவினால், அறியாத்தனத்தினால். சரீரமே நான் என்று கருதுவது அறியாத்தனத்தினால். சித்தம் ஜீவதோபி விதுஷா அசரீரத்துவம். ஆயால் இது பொய்யாத்தனத்தினால் தெரியாதனால இதை நாம் நினைச்சுட்டு இருந்தோம்னா அது என்னைக்காவது நிஜமாகுமா? அறியாத்தனத்தினால அறியப்பட்டது நிஜமாகுமோ? ஆகையால் விதுஷா ஞானிக்கே சித்தம் ஜீவதோபி உயிரோடு இருக்கும் பொழுதே அசரீரத்துவம் சித்தம். பாரதத்துல கர்ணன் ஒரு கேரக்டர். இந்த வேதாந்தத்துல என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் திருஷ்டாந்தமா கொடுத்திருக்காரு வியாசர். நீங்க பாரதத்தை கதைன்னு நினைக்க விடாது, அது கதை தான். ஆனா அந்த கதையை ஏன் தயார் பண்ணினார்? உங்களுக்கு வேதாந்தத்துல விஷயங்கள் புரியணுங்கிறதுக்காகத்தான். குந்தியும் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுலயே 7-8 வயசுலயே இருக்கும் பொழுது துர்வாசருக்கு ரொம்ப சேவை பண்ணின. அவாத்துக்கு துர்வாசர் வந்திருக்கார். அந்த மாதிரி லைஃபே முதல்ல இருந்தே ஒரு டிராஜடி. பிறந்ததுமே அவாத்துல ஒரு ஜோசியர் வந்தாராம். ஏன் தான் ஜோசியர் இப்படி வந்தாரோ தெரியும். இந்த பொண்ணு எங்க இருக்காளோ அந்த ராஜ்யம் நசிச்சு போயிடும் சொல்லிட்டார். அவன் அப்பா பார்த்தாராம், இப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை நம்ம ராஜ்யத்துல வச்சுட்டா ராஜ்யத்துக்குன்னா அழிவு அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தார். குந்தி போஜன ஒருத்தர் வந்தார். அதுக்கு குழந்தையே இல்லையே, இந்த குழந்தைய வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். விவகாரம் நடந்தார். எப்ப என்ன எப்பொழுதுமே அந்த குழந்தையானது விருப்பப்படல, அன்வான்டட் சைல்டு அப்படிங்கிற அது தப்புது. ஏன்னா இங்கிலீஷ்ல வேற எதுவுமா உபயோகப்படுத்துற அந்த வார்த்தைய. ஆனா இந்த பெண்ணை பிறந்ததுமே அபிமானத்தோட பிறந்த போதிலும் இந்த பெண்ணானது ராஜ்யத்துக்கு கெடுத்தல் கொடுப்பாங்கிற அபிப்பிராயத்துல ரெடியா இருக்கார். குந்தி போஜன் கேட்டார், கொடுத்துட்டார். விவகாரம் என்னாச்சுன்னு அவர் வளர்த்துட்டா இருக்க. அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. பத்தில நிறைய விஷயங்கள் சீக்கிரட்டா பண்றான். அவர் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருந்தா 8 வயசு அவளுக்கு தூர்வாசர் அந்த ஊருக்கு வந்தார். தூர்வாசனால எல்லாருக்கும் பயம் சார். அது என்னமோ தெரியல, அவர் டக்குன்னு சாபத்தை விட்டுருவாராம். என்ன தெரியல, அவரு கண்டா எல்லாருக்கும் பயம். விவகாரம் என்னடா ஆச்சுன்னா இவருக்கு இந்த பண்ண வச்சு ரொம்ப சேவை பண்ணுமா, ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சிருந்தார். சரின்னு சேவை ரொம்ப நல்லா பண்ணினா பெண்ணு. சாரி போறப்ப அவர் சும்மா இருக்கப்படாதோ, முன்னால பார்த்து என்ன பண்ணினாரா அரச தரிசனத்தினால உனக்கு உங்க ஆட்டக்காரரோட ஐக்கியம் ஏற்படாதுங்கிறதுக்கா உனக்கு குழந்தைகள் வர்றதுக்காக ஒரு மந்திரத்தை சொல்றேன்னு அதாவது சொல்லிட்டு கொடுக்கலாமோ ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். 8 வயசுல என்ன சார் தெரியும்? புதுசா ஒண்ணு வாங்கி கொடுத்தா அது என்ன இருக்கு பாக்கணும்னு ஒரு ஆர்வம். உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா பிரசன்டேஷன் கொடுத்தா அந்த கிஃப்ட் அப்படியே இருக்கு, திறக்கவே இல்லை ஒரு 10 நாள் வரைக்கும். என்னடா அதர்வைஸ் எங்கேஜ் நம்மத்துல அப்படி நிறைய நடக்கிறது. ஆனா சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும், அதை வந்தது பிச்சு உடைச்சு பார்த்து அப்படி பண்ணணும். அப்பதான் அதுல ஒரு உற்சாகம். இந்த குழந்தை மந்திரத்தை வந்ததுமே அந்த மாமா எப்ப போவாரான்னு காத்துட்டு இருக்கான். துர்வாசருடைய போனதுமே டக்குனு மந்திரத்தை சொல்லிவிட்டான். யார சூரியனை பார்த்து யார பாக்கணும் ஒன்னும் தெரியல அவளுக்கு. தெரிஞ்சதுமே என்ன ஆச்சுன்னா சூரியன் பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமாயி உனக்கு என்னால குழந்தை கொடுத்துடுறேன்ட்டார். இது என்ன இருக்கு விவகாரம் முழுக்க ஒன்னும் அழுதாளாம். எனக்கு என்ன தெரியும் இப்படி நீங்க பண்ணல, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு வேண்டிய சமயல கூப்பிடுறேன், இதெல்லாம் நடக்காதுமா. கூப்பிட்டா அவ்வளவுதான் குழந்தை வந்தாச்சு. என்ன பண்ணுவா ஒண்ணும் தெரியல. தோழிகளோட கேட்டா வழி இல்லை, இப்படியெல்லாம் நீ பண்ணிவிட்டிய, தப்பான காரியம் பண்ணிவிட்டிய அப்படின்ட்டு ஒரு பெட்டியில போட்டு கங்கா நதியில விட்டாளாம். அழுதுண்டே விட்டா. அன்னைக்கு தூக்கம் போச்சு அவளுக்கு. கடைசி வரைக்கும் தூங்கல, டெய்லி அழுதுட்டு இருக்கா. தாம் பெத்த குழந்தைய தன் குழந்தைய விட்டுவிட்டா ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஏகாந்தமாக இருந்ததே இல்லையா அந்த அம்மா, ஒரு தனிமையா இருந்ததே. இதே ஞாபகம் தான் வருது மனசுல குத்திண்டே இருக்கு.
ஒரு துக்கம்னு சொன்னா துக்கத்தினுடைய பராகாஷ்டை யாருக்கு இருக்குன்னு பாக்கணும். திரௌபதிக்கு துக்கம் ஜாஸ்தியா, குந்திக்கு துக்கம் ஜாஸ்தியா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தன்னுடைய குழந்தை கர்ணன்னு தெரிஞ்சுட்டு அந்த கர்ணனோட தன்னுடைய மற்ற குழந்தைகள் சண்டை போடும் பொழுது இந்த பக்கம் சொல்ல முடியல, அந்த பக்கம் சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் பேசுறான் சார். எப்படி குத்தி பேசுறான்னு தெரியுமா? கர்ணன் சொல்றான், நான் அர்ஜுனனோட யுத்தம் பண்றேன், மீது 4 பேரை கொல்ல மாட்டேன், வந்தாலும் 4 பேரை விட்டுருவேன் கடை சமயத்துல, அவளெல்லாம் தோத்து போறாப்பால பண்ணிவிட்டு பிராணனை வாங்காம விட்டுருவேன், ஆனா அர்ஜுனன் மட்டும் பிராணனை வாங்குவேன். என்னடாப்பா இப்படி பண்றியே, நான் தான் சொன்னேனே நீ என் குழந்தைன்னு. அதான் சொன்னார், இத்தனை நாள நீ 5 குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தியோ, இப்போ 5 குழந்தைகள் தான். எப்படி நான் அர்ஜுனனை கொன்னா அப்ப அந்த 4 பேரும் நானும் 5 குழந்தைகள், இல்ல அர்ஜுனன் என்ன கொன்னுட்டா அவ 5 குழந்தைகள். நன்னா இருக்கு பேசுறதுக்கு. அம்மா இதயம் எப்படி இருக்கும் பாத்தீரா? கவனிச்ச இப்படித்தான் பேசல. பாரதம் முழுக்க நீங்க பார்த்தேன்னா அந்த குந்தியினுடைய கேரக்டர் எங்கெங்க வருதோ அந்த குந்திய குத்தியே கொண்டுவிட்டா எல்லாரும். ஆனாலும் யாரு எதை பேசினாலும் சாருதில்லைன்னு தீர்மானம் பண்ணினா அந்த அம்மா. அப்படி இருக்கக்கூடியதான் அந்த அம்மா. கர்ணன் அந்த பெட்டிய ஒரு சூத்தனுக்கு கிடைக்க அந்த சூத்தன் அதை எடுத்து வளர்த்தான், தேர் ஓட்டி வளர்த்தான், விவகாரம் முழுக்க ஆச்சு. ஆனா வளர்ந்து பெரியவனாய் இத்தனை நாள் ஒரு தேரோட்டி பையன் நினைச்சு எல்லோரு இடத்துலயும் அவமானத்தை பெற்று துரியோதனவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அங்க ராஜ்யத்தை கொடுத்து பண்ணின போதிலும் அவனை யாரும் எதுக்கும் சேர்த்துக்கிறதுல. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட மாட்டா தேரோட்டி பையன். யாரு வந்தாலும் யுத்தத்துல எல்லாம் வந்தாலும் பின்னாலதான் நிக்கணும். அப்படி வளர்ந்ததான அந்த கர்ணனுக்கு யுத்தத்துக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னால கிருஷ்ண பரமாத்மா போய் அப்ப சொல்றாராம், அப்பா நீ தேரோட்டி பையன் இல்ல, இருந்தாலும் இத்தனை நாளா தேரோட்டி பையன்னு கருதினான். இப்ப கிருஷ்ணன் சொன்னா உண்மையா தான் இருக்கும். கிருஷ்ணன் போய் பேச மாட்டாராம். நமக்கெல்லாம் கிருஷ்ணன் போய் பேசுவார். உலகத்துல இருக்க வெண்ண திருடுறவன், பொய் பேசுறவன், இதான் பேரு. ஆனா விவகாரம் கிருஷ்ணன் பொய் பேச மாட்டான்னு எல்லாரும் ஒத்துட்டு இருக்காங்க. எல்லாம் கிருஷ்ணா நீங்க சொன்னீங்கன்னா அது முக்காலத்திலயும் சத்தியமாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடக்க மாட்டேன்ட்டான் கர்ணன். ஒவ்வொருத்தருக்கும் பகவான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறவன் சில பேர் இருக்கான் சார். பகவான் நேரா சொன்னாலும் ரைட்டு, நீங்க சொல்றது ரைட்டு தான், ஆனா என்னுடைய ஆக்ஷன் நான் எடுத்துக்க மாட்டேன். இப்படி சொல்வாளான்னு நாஸ்திகால் மாதிரி இவாளும் இருந்துட்டு இருக்கா. அந்த கதையை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பகவான் சொன்னாலும் நேரா சொன்னாலும் நாம் அதை ஒத்துக்கிறேன், ஆனா ஆக்ஷன்ல பண்றது மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் கண்ணன். விவகாரம் என்னாச்சுன்னு இப்ப இந்த கர்ணனுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு மாறிச்சா சார்? அதே கர்ணன் தானே, அதே மாதிரி தானே இருக்கான், மாறலையே. அதே மாதிரி ஞானம் வந்தத்தினால் மித்யா ஞானம் போகுமே தவிர ஒன்றும் வராது. அதே போல இந்த சரீரத்துல தான் எனக்கூடியதான அபிமானம் மித்யா ஞானம், அது வித்தியாசம் தெரியாதனால ஏற்பட்டது. அதான் சொல்ற சித்தம் அசரீரத்துவம், விதுஷோ அசரீரத்துவம் ததாச்ச பிரம்ம விஷயா ஸ்ருதி. இந்த ஸ்ருதி சொல்றது தத்ததா அஹிநிர்லயனே வல்மீகே அம்ருதா பிரத்யஸ்தா சயீதா ஏவமேவ இடம் சரீரம் சேதே. கிராமாந்தரத்துல போய் பார்த்தா தெரியும், அமாவாசை அன்னைக்கு நல்ல பாம்பு சட்டை உரிக்கும். நல்ல பாம்பு பார்த்தா கோப்ரா, அது என்ன பண்றது, தன்னுடைய சட்டைய கொண்டு மேல் தோலை ஒரு முள்ளுக்கு மாட்டிக்கும் காதுல, இது வால்ல. கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு வெளியில வந்துடும். வெளியில வந்து வளவளான்னு பிரகாசிக்கும் அந்த பாம்பு. அப்ப பார்த்தேன்னா கடிச்சு விடுமா. அப்ப விவகாரமா அது போயிடும். அதுக்கப்புறம் அது எங்க இருக்க, அதே புத்துல தான் படுத்துட்டு இருக்கு. அதான் அந்த சட்டைய மேல் ஸ்கின் இருக்கு, அவுட்டர் ஸ்கின், பீல்ட் ஆஃப் ஸ்கின், அது மேலேயே இருக்க. அடுத்ததான் வரப்ப அதை பார்க்குமா. பார்த்த பிறகு இது எனதுன்னு நினைக்கிறதா? அதே மாதிரி வேதாந்தத்துல ஆத்மா வேறு சரீரம் வேறு அறிந்த பிறகு இந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் இந்த சரீரம் எனதுன்னு கருத மாட்டான். இப்ப விவகாரம் என்ன, இப்ப நம்ம நினைக்கிறோம் சரீரத்துல ஒரு கொசு உட்கார்றதுக்கு முன்னாலே பேட்டை போட்டுறோம். விவகாரம் என்னடா அது போகணும், நான் உயிரோட இருக்கணும். என்ன சார் அவ்வளவு அந்த சரீரத்துல அபிமானம், அது வேற இது வேற, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கருதுறவா ஜீவன் முக்தன். சரீரத்தோடு இருக்கும் பொழுதே கேன்சர் ஆபரேஷன் பண்ண பண்ணிக்கோ, ஒரு கோமாவும் ஒரு மண்ணும் வேண்டான்னு ரமண பகவான். இன்னையா அப்படி பண்றீர்?
அது சரீரத்துக்கு தானே, எனக்கு இல்ல பண்ணினான்னு அவர் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கலாம். இப்ப என்னடா ஜெனர் கம்ப்யூட்டர்ல நீ பார்த்துட்டே நான் கன்ஃபியூஸ் நான் ஆபரேட் பண்றேன்னா பத்தப்புறம் சார் மூடிங்க சொல்லிட்டான். பயமா இருக்கு பண்ணி விடுவான். இதுக்கும் கோமா கொடுத்துருக்கான். இருந்தாலும் நீ பார்க்கலாம் பாக்குறியார், இல்ல இல்ல நான் கண்ண போட்டு இருக்க. அவ்வளவு அபிமானம் இவாளுக்கு இருக்க, அவருக்கு அபிமானம் இல்லை. ஆகையால் வசுதா சரீரம் வேறு நான் வேறுன்னு இருக்கும் பொழுதும் அத ஒன்னா கலந்திருக்கும் அஜ்ஞானத்தினால், அதனால மித்யாஜானம். சத்யதா எப்படி அஹி நிர்லயனி, அஹி பாம்பு, நிர்லயனி சட்டை, வல்மீகே புத்தில் மிருதா மரணத்தடைந்து, பிரத்யஸ்தா கீழே விழுந்து, செய்தா விழுந்திருக்கோ, ஏவமேவ அப்படியே இதம் சரீரம் இந்த ஞானியினுடைய சரீரம் சேதே. அத அயம் அசரீரா அமிர்தா பிராணஹா பிரம்மைவ தேஜ ஏவ. அத பிறகு இந்த இவன் அயம் அசரீரா ஆத்மா, அமிர்தா மரணம் இல்லாமல், பிராணஹா பிரம்மைவ தேஜ ஏவ அப்படின்னு ஞானஸ்வரூபமா இருக்கு. இது சரக்ஷு அச்சரிவா, கண் இருந்த போதிலும் கண்ணு இல்லாத மாதிரி இருக்கான். சகரணோ அகரண இவா, கண்ணு இருந்தாலும் அதுக்கு உபயோகப்படுதலை. சவாக் அவாக் இவ, சமனா அமனா இவ, சப்ராணோ அப்ராணோ இவா, இவைகள்லாம் இருந்த போதிலும் அதை நான் என்று கருதாத்தினால் அது தனியா இருக்கான். இட்டிச்சா இங்க மட்டும் இல்ல, உங்க பகவத்கீதையும் சொல்றது. ஸ்மிருத பிரஜ்ஞஸ்ய கா பாஷா ஸ்திததீக்கு முச்சதே அப்படின்னு சொல்றதோ இல்லையோ அது. இத்தியாத்யா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணானி ஆச்சட்சாணா, அங்க தா இல்ல, ஸ்தி பிரஜ்ஞா தான் இருக்கு புத்தகத்துல. அதனால ஸ்தித பிரஜ்ஞ லட்சணானி ஆச்சட்சாணா விதுஷா சர்வ பிரவருத்தி அசம்பவம் தர்சயதி, ஒரு பிரவருத்தியும் ஞானிக்கு இல்லை என்று சொல்றது. தஸ்மாத் ந அனவகத பிரம்மாத்ம பாவத்தை யதாபூர்வம் சம்சாரித்வம். ஆகையால் பிரம்மாத்ம ஞானம் வந்தவனுக்கு அவகத பிரம்மாத்ம பாவஸ்ய, அவகத பிரம்மாத்ம பாவம் நானே பிரம்மம் நான் சரீரம் இல்லை என்று அறிந்தவனுக்கு முன்னால மாதிரி சம்சாரித்துவம் இல்லை. எஸ்யது யதாபூர்வம் சம்சாரித்துவம், வேதாந்தத்தை கேட்டவனுக்கு முன்னால மாதிரியே கவலைகள்லாம் இருக்குன்னா அவன் என்ன நன்னா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். எஸ்து அவருக்கு யதாபூர்வம் சம்சாரித்துவம், முன்மாதிரியே சம்சாரித்துவம் இருக்கு, கவலைகள் இருக்கு, தாங்கிறது. காசுக்கு வந்து போறப்ப என்னமோ தொல்லை சார் நினைச்சா நன்னா புரியலேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரிஞ்சவனா இருக்கிறவன் இதை பத்தி நினைக்கவே மாட்டான். அப்படி யதாபூர்வம் சம்சாரித்துவம் நாசோ அவகத பிரம்மாத்ம பாவா இது அனவத்தியம். ஆகையால் அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு. வேதாந்தத்தை வாசிச்சாலும் பழைய மாதிரியே கோபம் இருக்கு, குரோதம் இருக்கு, காமம் இருக்கு, பணத்துல ஆசை போகலன்னா கேட்டு இருக்காரே தவிர உள்ள போகல. உள்ள போய் அனுபவம் வந்திருந்தால் இது வராது அப்படின்னு. ஆகையால் ஆத்மாவும் அனாத்மாவும் ஒன்னா கலந்து சொல்றது மித்யாபூதம், கவுனம் இல்லை அப்படின்னு நடுவுல ஒரு விசேஷத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கார். ஆகையால் இந்த ஆத்மஸ்வரூபமானது பிரசித்தமாக இண்டிபெண்டாக உபநிடத்துகள் சொல்றது. எதை அறிந்தால் ஆத்ம ஞானம் வந்தால் சரீரம் வேற ஆத்மா வேற என்று நினைத்து சரீரமே தோணாததான ஒரு நிலை, உத்தமமான ஒரு பிரயோஜனம், சாம்சாரிக துக்கங்கள் இல்லாதான பிரயோஜனம் வருகிறதோ அப்படிப்பட்டதான ஆத்ம வசுவ வேதாந்தம் உபதேசிக்கிறது அப்படிங்கறதுல தீர்மானம் பண்ணிருக்கோம். இத நீங்க மட்டும் சொல்லல, நான் தமிழ்ல இருக்கக்கூடியதான பிராச்சீன படித்தாலும் இத சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விவகாரம் சொல்லி சமன்வய சூத்திரத்தை முடிக்க போற.